நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் செய்ய போகிறது இறால் மஞ்சூரியன். இது ரொம்ப சுலபமா பண்ணலாம். இறால் கூட மிளகுத்தூள், மிளகாய் தூள், அது இல்லாம மைதா மாவு கொஞ்சமா நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு ஃப்ரை பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: அரை டீஸ்பூன் நம்ம இஞ்சி எடுத்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். நம்ம இது தேவையான அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜாஸ்தி எடுத்து வச்சிருக்கேன். மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். மைதா மாவு நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இது கார்ன்ஃப்ளவர் மாவு, இதையும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகாயில பாதி குடமிளகாயில நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன் 1 கைப்பிடி. இதுக்கு என்னன்னா ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப் அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், சோயா சாஸ். இப்போ நான் எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். இறால இதுக்கு இறால் 300 கிராம் நான் எடுத்திருக்கேன். இது கூட நான் மிக்ஸ் பண்ணுறதை நான் சொல்லிடுறேன். மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 3/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் இது 3/4 டீஸ்பூன். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக இருந்தாலே போதும். நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே லைட்டாக தண்ணி இருந்தாலே போதும், ஜாஸ்தி நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இது ஒரு 10 மினிட்ஸ் நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் மசாலா எல்லாமே இதில் இறங்கும், இறாலில் இறங்கும். 10 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இறால் போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக நம்ம கையில் வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் மிளகுத்தூள் இன்னும் கூட ஜாஸ்தி கூட போட்டுக்கலாம். இப்போ நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். கோபி சுதாங்கிற ஒரு தனி சேனல் இருக்குது, அதாவது ஒன்லி ரெசிபீஸ். அது மட்டும் பார்க்குறவங்க நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த சேனல் பெபிள்ஸ் தமிழ். இது என்ன ஃபுட் ரிவ்யூ, கிட்ஸுக்கு சாங், லேர்ன் ஹிந்தி எல்லாமே இருக்குது. கோபி சுதாங்கிற சேனல் ஒன்லி ரெசிபீஸ் மட்டும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். இறால இந்த மாதிரி நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுத்தது நம்ம சோயா சாஸ், அந்த குடமிளகாய் எல்லாமே ஆட் பண்ணி இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போது. இதுவே ஃபஸ்ட்டு இஞ்சி, பூண்டு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு இஞ்சியனோட வாசம் நல்லாயிருக்கும். அதாவது மஞ்சூரியனுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ஜாஸ்தி கொடுத்தீங்கனாலும் நல்லாயிருக்கும். அதாவது நம்ம நிறைய ஆட் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வாசம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். அதாவது லைட்டாக தீஞ்ச வாசம் அடிக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக வாசம் வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம பெரிய வெங்காயம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிற டைமில் குடமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே என்னென்னா ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, அதாவது வதக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது எல்லாமே ஒரு 5 செகண்ட் அந்த வரைக்கும் இருந்தாலே போதும். கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன், இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், இது மிளகாய் தூள், இது ரெண்டையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன், அதாவது சின்ன டீஸ்பூன் தான். சோயா சாஸ் இது ரெண்டுமே கொஞ்சமாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இறால் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு 1 சிட்டிகை உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இறாலையும் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு செமி கிரேவி மாதிரி வேணும்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அதாவது சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை கலந்து, அதாவது நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் ட்ரையாக வேணுங்கிறதுனால நான் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணி ஊற்றி ஆட் பண்ணல. இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இறால் மஞ்சூரியன் ரெடி ஆயிரும். இப்போது ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான இறால் மஞ்சூரியன் ரெடி. எனக்கு செய்ய போகிறது இறால் தேங்காய் வறுவல். இது ரொம்ப சுலபமாக பண்ணலாம். இறால் 200 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். 1 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். 2 வரமிளகாய், மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், கருவேப்பிலை, 2 பூண்டை தட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம். ஃபஸ்ட்டு நம்ம கடாய் வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடாய் நல்லா காயிட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம இறால் பிரட்டி வச்சுக்கலாம். இது 200 கிராம்ஸ் இறால் இருக்குது. மஞ்சள், அதாவது மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. உப்பு நம்ம 1/2 டீஸ்பூன் போட்டாலே போதும். இதை நல்லா பரட்டி வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ண போகிறோம்.
இது எல்லாமே கேரளா ஸ்டைல். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஆல்ரெடி பரட்டி வச்சுருக்கிறது நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போது பரட்டி வச்சுருக்கிற இறால் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே கருவேப்பிலை போட வேண்டாம், இப்போ போட்டோன்னா நல்லா வாசமாக இருக்கும். பூண்டு தட்டி வச்சுருக்கிறதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பூண்டு கருவேப்பிலை வாசம் வந்து நல்லா இறாலில் வந்து இறங்கிடும். பெருஞ்சீரகம் வந்து சின்ன டேபிள் ஸ்பூனில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வாசனைக்காக நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ தேங்காயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து ஒரு மூடி தேங்காய் இருந்தாலே போதும். 200 கிராம்ஸ்க்கு ஒரு மூடி நம்ம எடுத்துருக்கோம். இதை நல்லா பரட்டி விடணும். கலருக்காக நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இறால் வந்து கம்மியான அளவு இருக்கும், தேங்காய் வந்து ஜாஸ்தி அளவு இருக்கும். இதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நல்லா பரட்டி விட்டுட்டே இருங்க. இது வந்து 5 to 8 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணணும். இதுக்கு கடுகு போடணுங்கிற அவசியம் இல்லை, பெருஞ்சீரகம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயாச்சு. சுவையான இறால் தேங்காய் வறுவல் ரெடி. இறால் தேங்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு.